தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தாவேக மதுரை மாநாட்டில் விஜயின் பாதுகாவலர்கள் தன்னை குண்டுக்கட்டாக தூக்கி வீசியதாக இளைஞர் போலீசில் புகார் அளித்திருக்கிறார். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜவேல். ராஜவேல், விவரங்களை பதிவு செய்யலாம். என்ன புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது? பாலா, நிச்சயமாக பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் தாலுகா பகுதியைச் சேர்ந்த பெரியம்மாபாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் சரத்குமார். இவர் கடந்த 21ஆம் தேதி மதுரையில் நடந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாட்டிற்கு ஒரு தொண்டரா போயிருக்கிறாரு. அப்போ விஜய் அந்த நடைமேடையில நடந்து வரும்பொழுது ஆர்வ கோளாறுல இவர் எகிரி குதிச்சு உள்ள போய் விஜய் கிட்ட போகும்பொழுது விஜயோட பாதுகாவலர்கள் அந்த பவுன்சர்கள் இவரை குண்டுகட்டா தூக்கி கீழே வீசிய காட்சிகள் வெளியாகி சமூக வலைதளங்கள்ல பரபரப்பை ஏற்படுத்துச்சு. இது சம்பந்தமா அந்த சரத்குமாரோடைய அம்மா சந்தோஷங்கிறவங்க, என்னுடைய மகனை இது போல தூக்கி வீசினது தவறு, ஒரு தொண்டருக்கே பாதுகாப்பு கொடுக்க முடியாத நிலையில மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்களா, ஒரு பிள்ளைய பெற்று வளர்க்குறவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியுங்கிற மாதிரி எல்லாம் ஊடகங்களுக்கு பேட்டி அளிச்சிருந்தாங்க. இதை மறுத்து அந்த தூக்கி வீசப்பட்ட நபர் நான் இல்ல, அது வேற ஒருவர், என் அம்மா யாரோ சொல்ல கேட்டு இந்த மாதிரியான பேட்டியை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஒரு வீடியோவை சம்பந்தப்பட்ட சரத்குமார் வெளியிட்டு இருந்தாரு. இதெல்லாம் சர்ச்சையா போயிட்டு இருக்கும் பொழுது இன்று காலையில எஸ்பி அலுவலகத்தில் வருவதாக அவர்களிடமிருந்து பத்திரிகையாளர்களுக்கு அழைப்பு வந்தது. அதன் தொடர்ச்சியா இப்போ பெரம்பலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் பாலமுருகனை சந்தித்து ஒரு புகார் மனு கொடுத்திருக்கிறாரு. அந்த புகார் மனுல நான் இந்த மாதிரி மாநாட்டில் கலந்துகிட்டேன், அப்ப என்ன பவுன்சர்கள் தூக்கி வீசிட்டாங்க, அந்த பவுன்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும், என்ன இடையில கட்சிக்காரவங்க சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினாலதான் நான் மறுப்பு வீடியோ வெளியிட்டு இருந்தேன், அது நான் இல்லைங்கிற மாதிரி ஒரு தவிர கட்சிக்கு அவ பேர் வேண்டாங்கிறதுனால நான் இந்த மாதிரி ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் கட்சிக்காரவங்க என்னை யாரும் கண்டுக்கவே இல்லை, என்னன்னு கூட நேர்ல விசாரிக்கல, அந்த கட்சியோட பேரு கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி மட்டுமே என்னை பிரெயின் வாஷ் பண்ணாங்க அப்படின்னு இப்போ சொல்லி எஸ்பி அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார் பாலா. விவரங்களுக்கு நன்றி ராஜவேல்.